ஹாய்மா, அதை பாருங்கடா, எள்ளு சாதம் சொல்லித்தரேன் பாருங்கள். வெள்ளை எள்ளை வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகா திட்டமாக வச்சுட்டு இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், சாதம் வடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளியை ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிடுங்க, சால்ட்டு போட்டு. அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் புளியோதரை தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் கடுகு எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புளியை கொஞ்சமாக கரைச்சிருக்கோம், கொஞ்சமாக தாண்டா போடணும். அதை ஊற்றிட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா இந்த பவுடரை போட்டுட்டு அதில் கலந்துட்டு அதுக்கப்புறமா அந்த சாதத்தை அதில் கொட்டி கலந்துடணும். இதுதான் எள்ளு சாதம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா? ஹாய்மா, அதை பாருங்கடா, பவுடர் பண்ணிட்டேன்னா புளி கரைச்சி வச்சுட்டு இதோ கடாயில் வந்து எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த புளியை வந்து கொஞ்சமாக திட்டமாக நம்ம ஊற்றணும். அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப இல்லை, ஜஸ்ட்டு தான். புளியக்கரை மாதிரி எல்லாம் புளி ஊற்றக்கூடாதுரா. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இது கொதித்த உடனே நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட உடனே இதை பாருங்கள், இந்த பவுடரை எடுத்து அதில் கொட்டிக்கணும். ஓகே, இதை பாருங்கடா, இந்த மாதிரி புளியில் போட்டு நம்ம இதை மாதிரி தொக்கு மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா அந்த சாதத்தை அதில் போட்டு கொட்டி கலந்துடணும். ஹாய்மா, அதை பாருங்கடா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எள்ளு சாதம் ரெடி. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.